உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று உளவுத்துறை தோல்வியடைந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த சம்பவம் உறுதிப்படுத்துகிறது. எனவே இதற்கு அமித்ஷா பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. அமித்ஷா பதவி விலகணும்னு சொல்லி சொல்றீங்க. கள்ளச்சாராய சாவில் 49 பேர் இறந்து போயிட்டாங்க. அப்பதான் நீங்க பதவி விலகணும், முதல்வர் பதவி விலகணும்னு சொல்லலன்னு ஒரு குற்றச்சாட்டு உங்க மேல. அப்ப நம்ம கிளம்பி எங்க போறீங்க? பஞ்சாயத்து முடிச்சு இருங்க. இழந்த விவகாரத்தில் ஏன் முதல்வர் ஸ்டாலினை பதவி விலக சொல்லவில்லை என நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. யார் யாரு கேட்கிற கேள்வியை பார்த்து மொத்த சிறுத்தைகளை திரண்டு வாருங்கள், நாமெல்லாம் சீட்டாக்கள், நேரா கிளம்பி வாங்க, நேரா போவோம் கோபாலபுரத்து வாசல்ல போய் ஐயா 2 சீட்டு 4 சீட்டு ஒரு 6 சீட்டு, ஏனென்றால் 6 சீட்ல அமைச்சர் ஆயிர முடியும், 3 சீட்ல முதலமைச்சர் ஆயிர முடியும்னு நினைக்கிற முட்டாள் கூட்டத்தை வச்சு எப்படி நீங்கள் விடுதலையை சாத்தியப்படுத்துவீங்க? பொறுக்கி புறம்போக்கு வயிற்றுக்கு சோறதானே திங்கிற. சமீபத்தில் நடந்த அனைத்து கட்சி கூட்டம், எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ராகுல் காந்தி இந்த அரசாங்கத்துடன் நாங்கள் நிற்போம், துணை நிற்போம் அப்படின்னு அவர் தெரிவிக்கிறார். அது குறை கூறுவதற்கான நேரம் கிடையாது என்பதற்காக. விமர்சிக்கவே கூடாதா என்றால் கண்டிப்பாக விமர்சிக்கலாம். ஏன் நான் விமர்சிச்சிருக்கேன், எல்லாருமே விமர்சிக்கலாம். விமர்சனத்திற்கு உட்பட்டதுதான் இந்த அரசாங்கம், அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எப்பொழுது விமர்சிக்க வேண்டும் என்று ஒரு அளவுகோல் இருக்கிறது. நீ மனுஷனா இல்ல மிருகமாடா? உனக்கு அறிவு இருக்காடா இல்ல மூளை இருக்காடா? அட்லீஸ்ட் ரோசமாவது இருக்காடா? இது கூட தெரியாம இருக்கேடா? நீ சாதா மாடா இல்ல எரும மாடாடா? முடியாது. ஏனென்றால் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் நடப்பதற்கு முன்னால் பல எச்சரிக்கைகள் இந்த அரசாங்கத்திற்கு விடுக்கப்பட்டது. எதிர்கட்சி தலைவர் வந்து சட்டமன்றத்தில் இது குறித்து பேசுகிறார். ஏதோ பெரிய அப்படியே சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலர் அப்படின்னு காமிக்கிறதுக்காக ஏங்க அப்பட்டமாக எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. நீ முஸ்லீமா முஸ்லீம் இல்லையா என்று சொல்லி கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இது மதவெறி தாக்குதல் தான். எல்லாம் ஒற்றுமையா இருக்கும். இதுக்காக இங்க பக்கத்துல இருக்க பாய் எல்லாம் சண்டை போட போறோமா? ஒன்றும் கிடையாது. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. பாகிஸ்தான்ல இருக்கிற முஸ்லிம்களை விட இந்தியாவில் இருக்கிற முஸ்லிம்கள் சந்தோஷமாவும் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. பாகிஸ்தான் தீவிரவாதிக்கு பல்லக்கு தூக்குறியே, உனக்கு வெக்கமா இல்ல? மாறா என்ன சொல்றாரு, என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கிறது காவல்துறை என்று சொன்ன பிறகும் கூட இது முதலமைச்சருக்கு தெரியாமல் நடந்திருக்கும்னு சப்பை கட்டுக்கூடியவர்கள் தான் நீங்க. என்னெல்லாம் சொல்றதா இருந்தா திமுக சொம்புன்னு சொல்லாத, திமுக அண்டான்னு சொல்லு. ஆனால் உங்கள் ஊருக்கும் மேல உயிர்கள் போனுச்சு. அது காரணம் யாரு? இந்த திருட்டு பய கருணாநிதியோடைய புள்ள திரு ஸ்டாலின் அவர்கள். நான் செவனே நல்லா போய்க்கிருந்தேன். கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? வேங்கை வேலை எதிர்த்து ஸ்டாலின் அவர்களே உங்களுடைய ஆட்சியில இங்க சாதிய வன்கொடுமை நடந்துகிட்டு இருக்கு, நீங்க பதவி விலகுங்கன்னு எந்த இடத்துல நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க? உள்ளுக்குள்ள உறுத்தல புறம்போக்கு கைய கட்டி ஸ்டார்ட் பண்ணு.